Hi everyone. Today's lesson is solve the following quadratic equations for x. Okay. இன்னைக்கு factorization பார்ப்போம். அதோட continuation இன்னைக்கு factorization தான் பார்க்க போறோம். But different types of question. ஸ்பெஷலா நிறைய வேரியபிள்ஸ் வரும்போது இங்க பாருங்க இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே. இந்த கான்ஸ்டன்ட் அலாங் வித் வேரியபிள்ல வந்துருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் எப்போதுமே நம்பர்ல மட்டும்தானே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வேரியபிளும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னு பாக்க இப்போ வந்து இதுல 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ பி எக்ஸ். இப்போ இதுல எது ஆக்சுவலா நான் வேரியபிளா கன்சிடர் பண்ணணும்னா சால்வ் த ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். இப்போ ஏபி தான் என்ன மேம் அப்படின்னா இப்போ கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. நீங்க ஏவையும் பியையும் என்னவா கன்சிடர் பண்ணணும், கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணணும். எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள் இங்க. ஓகே. இந்த கொஸ்டின் ஜஸ்ட் இப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஒரு நம்பர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு, மைனஸ் 3ங்கிற நம்பர் ஒரு ஏங்கிற நம்பர். நான் ஏங்கிறத 2 வச்சிருக்கிறதுனால இங்க நான் 2 அப்ளை பண்ணிக்கிறேன். பிங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல இல்லாத நம்பர் கொடுக்குறேன், 4 கொடுத்துக்கிறேன். இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ 4 ஸ்கொயர் இப்படி இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6, 6 4s are 24x. This is 4 square 16, 16 times 2 plus 32. Actually இப்படி இருக்கு. அதாவது ஏபி அப்படிங்கிறது நம்பர் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இதை பார்த்து பயப்பட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், அது இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதையும் கான்ஸ்டன்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் இல்லையா. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் இன்டூ 2b ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் டிஃப்ரெண்ட் இல்லையா, அதனால அது ரெண்டு மல்டிப்ளை ஆகாது. இப்போ இங்க ஏ ஸ்கொயர் நம்பர் 2 மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன வரணும், பிளஸ் 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரணும். அப்படின்னா என்னோட ரெண்டு ஃபேக்டரும் பிளஸ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னோட ரெண்டு ஃபேக்டரும் மைனஸ்ல இருக்கணும். நான் பிளஸ்ல எடுக்கணுமா மைனஸ்ல எடுக்கணுமா அப்படிங்கிறத இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் டிசைட் பண்ணும். என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது, -3ab. அப்பனா என்னோட ரெண்டு ஃபேக்டரும் எப்படி இருக்கணும், மைனஸ்ல இருக்கும். ஓகேவா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆன்சர் மைனஸ்ல வந்துடும். இன்னொன்னு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அப்படின்னா 2 இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல நான் வேரியபிளை பிரிச்சுக்கிறேன், அப்புறமா இந்த நம்பருக்கு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பி ஸ்கொயர். பி ஸ்கொயருங்கிறது என்ன, பி இன்டூ பி. அப்போ இங்க ஒரு பி இங்க ஒரு பி போட்டுக்கோங்க. பி இன்டூ பி பி ஸ்கொயர் வந்துடும். அப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன, ஏ இன்டூ ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் வந்துருமா. இப்போ 2ங்கிறது பிரைம் நம்பர், அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபேக்டர் தான், 1 இன்டூ 2. ஸோ ஒரு சைடு 1ம் இன்னொரு சைடு நான் 2ம் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். 1ab is nothing but சைனை விட்டுருங்க, சைனோடய பண்ணிக்கலாம். -ab -2ab. ஓகே, ஸோ ரெண்டு சைனும் சேமா இருந்ததுன்னா ஆட் பண்ணி சேம் சைன் போடுவோம் இல்லையா. அப்போ -ab-யோட -2ab சேர்ந்துச்சுன்னா -3ab வரும். அப்போ என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு. அடுத்தது நான் மல்டிப்ளிகேஷனுக்கு போறேன். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன், மைனஸ் இன்டூ மைனஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 வேரியபிள் நம்பர் அது போட்டுக்கோங்க. ஏ இன்டூ ஏ ஸ்கொயர், சி இன்டூ பி பி ஸ்கொயர் வந்துருச்சா இது. ஸோ இதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. இது கஷ்டமே இல்லை, அவ்வளவுதான். ஆனா இது இன்னும் முடியல. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஏ ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணதுனால ஐ ஹாவ் டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மறக்காம போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஏ கேன்சல் ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும். வழக்கமா நம்பரா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு இதை வந்து கான்ஸ்டன்டா எழுதுவோம் இல்லையா. அப்போ இங்க எழுதும் போது ax minus b.
இன்டு ஏஎக்ஸ் மைனஸ் இங்கே 2b இருக்கு. ஓகே, 2b ஈக்குவல் டு 0. இப்போ நான் சால்வ் ஃபார் எக்ஸ் சொன்னதுனால எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎக்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு 0 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் பி. முதல்ல மைனஸ் பி இங்கிட்டு வரும், அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்க வர்ற உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரோட சைனை சேஞ்ச் பண்ணி நீங்க டைரக்டாவும் எழுதிக்கலாம். அப்படின்னு டைரக்டாவும் போட்டுடலாம். ஏஎக்ஸ் மைனஸ் 2b ஈக்குவல் டு 0 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க எனக்கு என்ன ஃபேக்டர் இருக்கு, 2b by a. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Question number 2. Question number 2 is 9x square minus 6b square x minus a power 4 minus b power 4 equal to 0. So போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃபரெண்ட்னா, போன சம்ல a square x square minus 3abx plus 2b square வந்துச்சு. இதோட இது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2a square b square இது எல்லாமே டைம்ஸ்ல இருக்கு. அப்போ என்னால ஈஸியா பிரிச்சிட முடியும் ஃபேக்டர். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னால ஈஸியா பிரிக்க முடியாது. ஏன்னா இது நடுவுல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் பிளஸ் வரும்போது 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆயிரும் இல்லையா உங்களுக்கு. அதனால இப்படி நான் டைரக்டா போட முடியாது. இதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நான் டைரக்டா என்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நான் டைரக்டா எதுக்கு போறேன், ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிமினன்ட் தனியா போட்டு டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டேன்னா ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இல்லையா. நம்ம டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு படிச்சிருப்போம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ நான் இந்த ஃபார்முலால இந்த இடத்துல இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலாவை ஷார்ட்டா நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை 2a அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ப்ளீஸ் ஷார்ட்டா எழுதிக்கலாம். நம்ம ஏன் இப்படி ஷார்ட்டா எழுதாம இப்படி லாங்கா எழுதுறோம்னா, நமக்கு சில சமயம் இந்த டியோட ஃபார்முலா மறந்து போயிடும். டின்னு போட்டு எழுதுறது பிரச்சனை இல்லை, ஆனா டியோட ஃபார்முலா மறந்துருச்சுன்னா என்ன பண்றது. அதுக்காக ஃபார்முலா எப்போதுமே ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஆனா நீங்க இதை தனியா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமும் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ரூட் போட்டுக்கிறேன். டியோட வேல்யூ என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டிங்கிறது டிஸ்கிரிமினன்ட். ஓகே, இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூலாம் நான் எடுத்து எழுதிடுறேன். அது எனக்கு கொஞ்சம் இந்த ஃபார்முலால அப்ளை பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலதான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ என்னோட ஏ வேல்யூ 9, பி வேல்யூ மைனஸ் 6b ஸ்கொயர். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸை மட்டும்தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும், வேரியபிளா கன்சிடர் பண்ணணும். மீதி எல்லாமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ அதனால சேர்த்து எடுத்துக்கோங்க. சி ஈக்குவல் டு மைனஸ், இந்த மைனஸ் நான் உள்ள கொடுத்துக்கிறேன், இங்க வந்து பிளஸ். ஸோ அப்போ மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் a பவர் 4 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஸோ பிளஸ் b பவர் 4. இப்போ நான் ஏபிசியோட வேல்யூஸ் வந்து நான் டினோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இதை பார்த்து இங்க போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை எப்போதுமே மறக்காதீங்க. ஸோ டி ஈக்குவல் டு என்னோட பி வேல்யூ minus 6b square whole square. Bracket is important. நம்ம இங்க இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் தெரியுமா, minus 6b square இப்படி போட்டுருவோம். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால நீங்க பிராக்கெட் போடுவீங்க. ஆனா சில சமயத்துல ஒருவேளை இந்த இடத்துல பி ஸ்கொயர் இல்லாம வெறும் பி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பி வேல்யூ இஸ் மைனஸ் 6bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் 6b ஸ்கொயர்னு போட்டுருவோம். இப்படி போடக்கூடாது. இப்படி போடுறதுனால
நம்ம 6ஐயும் ஸ்கொயர் பண்ணல, நெகட்டிவையும் ஸ்கொயர் பண்ணல. இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றோம். அதனால இந்த மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. தயவு செஞ்சு பிராக்கெட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. குறிப்பா மைனஸ் நெகட்டிவ் வர இடத்துல பண்ணாதீங்க. ஓகே, -4, என்னோட a வேல்யூ 9, என்னோட c வேல்யூ -a⁴ பிளஸ் b பவர். இப்ப நான் நெகட்டிவையும் ஸ்கொயர் பண்ணணும், 6ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், b பவர் ஸ்கொயரையும் நான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ மைனஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சுன்னா பிளஸ் ஆயிடும். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36, b ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணனா b பவர் 4. இது எப்படி வருது? b ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர். அப்போ பிராக்கெட்னாலே மல்டிப்ளிகேஷன். அப்போ உங்களுக்கு b பவர் 4 கிடைக்கும். ஓகே, மைனஸ், இப்போ இங்க என்ன இருக்கு? 4 9s are 36 இல்லையா? 36 ஆஃப் -a⁴ பிளஸ் b பவர் 4. இப்போ இந்த -36 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, 36 b பவர் 4 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 36 a பவர் 4 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 36 b பவர் 4. ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன கிடைச்சது? d ஈக்குவல் டு 36 a பவர் 4ன்னு கிடைச்சிச்சு. இப்போ ஆக்சுவலா எனக்கு அக்கார்டிங் டு த ஃபார்முலா ரூட் வேணும். அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலால போட்டுக்கிறேன். இது ரூட் அப்ளை பண்ணனா ரூட் ஆஃப் 36 a பவர் 4 அப்படின்னா 36க்கு ரூட் போட்டோம்னா 6, a ஸ்கொயருக்கு a பவர் 4க்கு a ஸ்கொயர். ஓகே, அதுல இருக்க பவர்ல இருந்து 2 ரிமூவ் பண்ணிடுறோம். இதுதான் என்னோட b ஸ்கொயர் மைனஸ் 4ac, ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ நான் ஃபார்முலா போறேன். ஃபார்முலா என்ன? ஃபார்முலாவை கரெக்டா எழுதுங்க. x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர், சாரி நானே தப்பா எழுதுறேன். இதுக்குதான் ஃபார்முலா ஃபுல்லா சொல்லி பழகுறது ரொம்ப முக்கியம். -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்படி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். x ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b டிவைடட் பை 2a. ஓகே, இப்போ நாம வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். x ஈக்குவல் டு மைனஸ், என்னோட b வேல்யூ ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, b வேல்யூலயும் ஒரு மைனஸ் இருக்கு. -6 b ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் d நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால நான் இங்க ரூட் போட தேவையில்லை. ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா இந்த ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, 6a ஸ்கொயர். இல்லைன்னா நீங்க இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதணும். ஓகே, இப்போ நான் ரூட்ல இருந்து வெளில எடுத்துட்டேன், மறந்துட்டு இதுக்கு ஒரு ரூட் போட்டுறாதீங்க. ஓகே, அந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்னா இந்த இடத்துல நீங்க ரூட் கண்டுபிடிக்காதீங்க. இங்க வந்து நான் ரூட் d கண்டுபிடிக்காம வெறும் d மட்டும் கண்டுபிடிச்சுக்கேன். கண்டுபிடிச்சிட்டு இங்க வந்து dக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் d ஈக்குவல் டு 36 a பவர் 4 இப்படி போட்டுக்கணும். அப்ப அந்த மிஸ்டேக்ஸ் வராது. ஏன்னா மறந்துட்டு நம்ம திரும்ப ஒரு தடவை ரூட் போட்டு திரும்ப ரூட் கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்போம். அந்த மிஸ்டேக் வர வேண்டாம். பெட்டர் நம்ம இங்கேயே கொண்டு வந்து ரூட் போட்டுக்கலாம். 2 இன்டூ ஏயோட வேல்யூ 9. ஸோ 9. இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 6 b ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ், இதுக்கு ரூட் போட்டோம்னா 6a ஸ்கொயர். இது இப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? டிவைடட் பை 2 9s are 18. ஓகே, இப்போ இதுல காமனா வெளியில என்ன எடுக்க முடியும்னா 6 வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா b ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 18 வரும். இப்போ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இது வந்து 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ இப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எழுதுறேன். x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஒரு ஆன்சர். இன்னொன்னு x ஈக்குவல் டு
3 square minus a square divided by 3 ஓட ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது ஏன் நான் ஃபார்முலால எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க டைரக்டா ஃபார்முலாலே போட்டுட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். கொஸ்டின் நம்பர் 3. Question number 3, ax square plus 4a square minus 3bx minus 12a equal to 0. Okay, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது coefficient of x square in constant multiply பண்ணணும். So a into minus 12ab. So multiply பண்ணோம்னா minus 12a square b. ஏன்னா a யோட மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இப்போ நான் இதுக்கு ஃபேக்டர் போடணும். சப்ராக்ஷன் மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நம்பர் மைனஸ்லயும் ஒரு நம்பர் பிளஸ்லயும் இருக்கும். ஸோ பிளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த நடுவுல பாருங்க 4a square 3 minus 3b வந்துருச்சா? இதை அப்படியே கொடுத்துருங்க. இங்க 4a square minus 3b. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா? 4 3s are 12. a ஸ்கொயர் ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ அதனால a ஸ்கொயர் b. இப்போ இதை வந்து கம்ப்யூட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4a square minus 3b அப்படியே வந்துடும். ஏன்னா இது வந்து சேம் வேரியபிள். இது வந்து அன்லைக் டேர்ம்ஸா இருக்கிறதுனால நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை ஜஸ்ட் அப்படியே வித் சைனோட எழுத வேண்டியதுதான். இதுதான் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல உடனே அவசரப்பட்டு ஆன்சர் எழுதிடக்கூடாது. ஏன்னா நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ ஐ ஷுட் டிவைட் பை ஏ. அதை மறக்காம பண்ணணும். அவசரப்பட்டு எழுதிடக்கூடாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ஏ கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். இப்போ இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ் பிளஸ் 4a இன்டு ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் minus 3b equal to 0. So x plus 4a equal to 0 means x equal to minus 4a. Next, ax minus 3b equal to 0 means x equal to plus 3b by a. Just sign மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறது. ஆனா ஸ்டெப் மாதிரி எழுதணும்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, பாருங்க இது எவ்வளவு சிம்பிளா இருக்குது. பாக்குறதுக்கு தான் அந்த மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு பயந்துடும். ஆனா கொஸ்டின் சம் வரும்போது நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இதை பார்த்துட்டு பயந்துடுறது. இப்படிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிதானமா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். இனிமேட்டு இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு சம்ஸ் வரும்போது நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி மாடல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. 4x square minus 2 into a square plus b square into x plus a square b square equal to 0. Okay, so coefficient of x square you constantly multiply பண்ணோம்னா 4 into a square b square multiply பண்ணோம்னா 4a square b square. இதுக்கு ஃபர்ஸ்ட் சம்ல வந்த மாதிரி ஏ ஸ்கொயர் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஏ இதுக்கு ஒரு ஏ, பி ஸ்கொயர் இருக்கா இதுக்கு ஒரு பி இதுக்கு ஒரு பின்னு உணர்ச்சப்பட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. ஏபி கொடுக்கணுமா இல்ல ஏ ஸ்கொயர் ஒரு இடத்துக்கு பி ஸ்கொயர் ஒரு இடத்துக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறத இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் டிசைட் பண்ணும். இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்பனா நான் ஏபி எடுக்க கூடாது. ஏன் சொல்றேன்னு புரியுதா? ஸ்கொயரை இதுக்கு தனியா இதுக்கு தனியா இதுக்கு தனியா இதுக்கு தனியா பிரிக்க கூடாது. இதை எப்படி பிரிக்கணும்னா ஏ ஸ்கொயர் ஃபுல்லா ஒரு டேர்முக்கு பி ஸ்கொயர் ஃபுல்லா ஒரு டேர்முக்கு எடுத்துக்கணும். ஏன்னா அப்பதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும். இல்ல நான் இப்படி கொடுத்தேன்னா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 2ab வந்துடும்.
ஏபி பிளஸ் ஏபி 2abx பிளஸ் எக்ஸ் 2x அந்த மாதிரி கான்செப்ட்ல. இப்போ இது நான் எடுக்கக்கூடாது. இது வந்து இந்த இடத்துல 2abன்னு இருந்ததுனாதான் இது எடுக்கணும். புரியுதா? அதை வந்து கொஞ்சம் கவனமா எடுத்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். பயப்படவே வேண்டாம். கொஞ்சம் கவனமா கொஸ்டினை கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு எப்படி எடுக்கணுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிடும். சோ இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல நான் ஏன் ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் பிரிக்காம ஏ ஸ்கொயர் ஃபுல்லா ஒரு டேர்முக்கும் பி ஸ்கொயர் ஃபுல்லா ஒரு டேர்முக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு? ஓகே, இது வந்து பிளஸ்ல வரணும். ஆனா என்னோட ஆன்சர்ல -2 ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும் இல்லையா? இப்போ அப்படின்னா இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ்ல இருக்கும். ஏதாவது ஒரு நம்பருக்கு நான் 2 போட்டுக்கலாம். ஏன்னா 2க்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு. இல்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து 4 வரணும் இல்லையா? இருக்கிறத பார்த்தேன். 4ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 × 4, 2 × 2, 4 × 1. அப்போ இதுதான் எனக்கு வரும். அப்போ இதுல வந்து -2 காமனா இருக்கிறதுனால -2 வெளில போயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சா? கம்ப்யூட் பண்ணாலும் எனக்கு கரெக்டா ஆன்சர் வருது. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எனக்கு கரெக்டா வந்துருச்சு. நான் வந்து இப்போ மறக்காம நான் என்ன செய்யணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணனா சிம்பிளிஃபை பண்ணாங்க 1 டைம், இது 2 டைம்ஸ், இது 1 டைம், இது 2 டைம். ஸோ இங்க எழுதும்போது 2x minus a square 2x minus b square equal to 0. So x equal to a square by 2, x equal to, sorry, direct 2x minus a square equal to 0 means x equal to a square by 2. Next, 2x minus b square equal to 0 means x equal to b square by 2. So x value find by law. Simple. Next question. Next question. Variable fraction வந்துச்சுன்னா எப்படி போடுறது அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்கலாம். Question number 5. Okay. 1 divided by 2a plus b plus 2x equal to 1 by 2a plus 1 by b plus 1 by 2x. Okay. எவ்வளோ ப்ளஸ் இருக்கே, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா அப்படின்னா ஆமா எல்சிஎம் எடுக்கணும். ஆனா அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எக்ஸ் டேர்ம் நம்ம எப்போதுமே லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா எடுத்து போயிருக்கோங்க. இப்போ இங்க எக்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே சேர்த்து ஒரே நம்பர் தான். அப்போ இந்த எக்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 1 divided by 2a plus b plus 2x. ஓகே, பிளஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ், -1 divided by 2x equal to 1 divided by 2a plus 1 by b. ஓகே, இப்போ நான் லெஃப்ட் சைட்லயும் எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, ஸோ இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த டினாமினேட்டரை இங்க மல்டிப்ளை பண்ணணும், இந்த டினாமினேட்டரை இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 2x 2x. இங்க நடுவுல மைனஸ் வரும்போது மட்டும் மறக்காம பிராக்கெட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா டைரக்டா சைனு சேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து பிராக்கெட் போட்டுட்டு அப்புறமா சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனா கவனமா எழுதணும். இந்த இடத்துல நான் வந்து பிராக்கெட் போடாம போட்டுட்டேன்னா எனக்கு ஆன்சர் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிளஸ்ஸா இருக்கிறப்ப எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் டைரக்டா எழுதிடுவேன். பிராக்கெட் அவசியமே இல்லை. ஆனா மைனஸ் வரும்போது மட்டும் பிராக்கெட் போடணும். இப்போ நான் இந்த மைனஸால இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்க 2x ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2x minus 2a minus b
minus 2x divided by 2 2s are 4 ax x எப்போது லாஸ்டா வச்சுக்கோங்க plus 2bx plus 4x square equal to a எழுதுறதுக்கு வேலை b போச்சு b plus 2a divided by 2ab. Okay, இப்போ இதுல எனக்கு எது மட்டும்தான் கேன்சல் ஆகும், இந்த 2x கேன்சல் ஆயிடுது. இப்போ எனக்கு இங்க பாருங்க, இந்த மைனஸ் காமனா இருக்கு இல்லையா, அதை நான் வெளியில எடுத்துட்டேன்னா இந்த நியூமரேட்டரோட கேன்சல் ஆகும். அதனால இந்த மைனஸ் நான் வெளியில எடுத்துட்டா என்ன வரும், 2a plus b வந்துடும் divided by 4ax plus 2bx plus 4x square equal to b plus 2a divided by 2ab. Okay, இப்போ இந்த நியூமரேட்டர்ல 2ab 2a plus b b plus 2a ரெண்டுமே சேம் தான். ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன வரும், -1 divided by 4ax plus 2bx. இது கூட நான் அந்த x வந்து காமனா வெளியில எடுத்துடலாம். ஓகே, ஸோ அதை எடுத்துக்கணும். சரி, இப்போ x வெளியில போயிடுச்சுன்னா என்ன வரும், 4a plus 2b. இதுல 2 கூட காமனா இருக்கு. ஏன் நம்ம 2 வெளியில எடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் அப்புறமா கான்ஸ்டன்ட், இதுதான் நமக்கு என்ன ஃபார்முலா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இல்லையா. ஸோ எக்ஸ் தனியாகவும் எக்ஸ் ஸ்கொயர் தனியாகவும் இருக்கும். இந்த காமனா இருக்கிற ஃபேக்டரை நான் வெளில எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு, அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்றப்பயும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் வேரியபிள் காமனா இருக்கிற வேரியபிள் எக்ஸை மட்டும் நான் வெளியில எடுத்துக்கிறேன். 4x square, okay, equal to 1 divided by 2ab. இப்ப நான் cross multiply பண்ணிக்கிறேன். இப்ப நான் cross multiply பண்ணனா -1 into 2ab is minus 2ab is equal to, first நான் 4x square எழுதிட்டு அப்புறமா 4a plus 2b into x எழுதிக்கிறேன். இப்போ இதை இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டேன்னா 4x square plus 4a plus 2b into x, இது மைனஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா plus 2ab, ஓகே, ஈக்குவல் டு 0. இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 4 2s are 8, அது 4 into 2ab இல்லையா. இப்போ பிளஸ் 8ab அப்படின்னு வருது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்லயே நமக்கு 4 2s are 8 வந்துருமா, a into b ab வந்துருச்சா. ஆனா அவங்களே நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க, 4a plus 2b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் தான். அப்போ 4a plus 2b அப்படின்னு ஆன்சர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் வந்துடும். இப்போ நான் மறக்காம என்ன பண்ணணும், டிவைடட் பை 4 பண்ணிக்கணும். இப்போ நான் டிவைடட் பை 4 பண்ணனா இது 1 டைம், இது 2 டைம்ஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ பண்ணா என்ன கிடையாது, எக்ஸ் பிளஸ் ஏ இல்லையா. இங்க டினாமினேட்டர் வந்து 1, இன்னொன்னு 2x plus b equal to 0. x plus a equal to 0 means x equal to minus a. 2x plus b equal to 0 means x equal to minus b by 2. So என்னோட x வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்த சைட்ல இருக்கிற ஏதாவது வேரியபிள் எக்ஸ் வேரியபிளா இருந்துச்சுன்னா அதை ஒரே சைட்ல ஒரே லைட் டேர்மா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும்.
பார்க்கறா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இட்ஸ் ஈஸி ஒன்லி. இது பண்ண வேண்டாம், ஒன்றும் போடப்பட வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ divided by a plus b plus a plus b divided by a into x plus 1 equal to 0. இது பார்க்க ரொம்ப பெருசா இருக்குல்ல. இது ஒண்ணுமே இல்ல. இது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. 1 into 1 1 இல்லையா? இப்போ பிளஸ் 1. இப்ப இதுவும் பிளஸ்ல இருக்கணும், இதுவும் பிளஸ்ல இருக்கணும். அப்பதான் எனக்கு பிளஸ்ல ஆன்சர் வரும். என்னடா அது, இதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபேக்டர் தான். 1 into 1 தானே போட முடியும். ஆனா எப்படிடா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கொண்டு வர்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த பாருங்க, நடுவுல பிளஸ் கொடுத்துருக்காங்களா? பிளஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா எடுத்துக்கோங்க, a divided by a plus b. செகண்ட் ஃபேக்டரை செகண்டா எடுத்துக்கோங்க, ஏன்னா a plus b divided by a. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது இல்லையா? அது அப்படியே தான் எழுதுவோம். அப்படி எழுதுவோம், a by a plus b plus a plus b by a. அவ்வளவுதான். அந்த வந்துருச்சா நடுவுல இருக்கிறது. அப்புறம் எப்படி 1 வரும் அப்படின்னா, 1 என்னது? ப்ராடக்ட் இல்லையா? ஸோ இதுக்கு ப்ராடக்ட் பாருங்க, a divided by a plus b into a plus b by a. அப்ப ஏ கேன்சல் ஆயிரும், a plus b plus b கேன்சல் ஆயிருமா? ஆன்சர் அது 1. பாத்தீங்களா? ஃபேக்டரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மள ஜஸ்ட் எப்படி எழுதுறோம், எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கறது தான் பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சிம்பிளா முடிச்சிடலாம். இப்ப நமக்கு வந்து டிவிஷனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்கு? 1 தான் இருக்கு இல்லையா? அப்படி நம்ம டிவைடட் பை 1 தான் போடணும். அது போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். ஆனா இததான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும்னா கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணணும். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இல்லையா? மறந்துட்டு இத வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எழுதி இதை வந்து கான்ஸ்டன்டா எழுதிடாதீங்க. இது டிவைடட் பை 1 பண்ணினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த a plus b கீழே தான் வரும், இந்த a கீழே தான் வரும். ஸோ அதனால ஒரு தப்பும் கிடையாது. இல்ல நம்ம டைரக்டாவே இப்படியே எழுதிடலாம், எக்ஸ் பிளஸ் a டிவைடட் பை a plus b இன்டு எக்ஸ் பிளஸ் a plus b by a ஈக்குவல் டு 0. இப்படி எழுதணும்னா எக்ஸ் பிளஸ் a plus a divided by a plus b equal to 0 means x equal to minus a divided by a plus b வருமா? அடுத்தது x plus a plus b by a equal to 0 means x equal to minus of bracket important again. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்கெட் போடலைன்னா என்ன ஆயிரும்? இப்போ பிராக்கெட் போட்டா அந்த மைனஸ் ரெண்டுத்துக்குமே காமனா வெளியில இருக்கு. அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி பை ஏன்னு அர்த்தம். ஓகே, நீங்க இந்த பிராக்கெட் போடலைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் பி பை ஏன்னு கன்சிடர் ஆயிரும். திஸ் இஸ் டோட்டலி ராங், வேற மீனிங். ஓகே, அதனால இந்த மைனஸ் வெளியில இருக்கிறப்போ ஒன்னு பிராக்கெட் போட்டு எழுதுங்க, இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா இப்படி எப்படி பார்த்தாலும் இப்போ 4/5 டிவைடட் பை 1ன்னா என்ன அர்த்தம்? இந்த 5 கீழே போயிடும் இல்லையா? தட் இஸ் ஸ்டில் 4/5 தான். ஸோ அதனால நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்ப இந்த இதுக்கு வந்து இன்னொரு இது போட்டு காட்டுறேன். a டிவைடட் பை ரெண்டு ஃபேக்டர் என்ன? ஒரு ஃபேக்டர் a டிவைடட் பை a பிளஸ் பியா. அப்ப இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ x ஆஃப் a பிளஸ் பி பிளஸ் a இப்படி ஒரு ஃபேக்டர் வரும். இன்னொன்னு இந்த ஃபேக்டர் ax பிளஸ் a பிளஸ் b ஈக்குவல் டு 0 வரும். எழுதி நான் ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா டைரக்டா இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி எழுதிருங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வேரியபிள் ஃபிராக்ஷன்லாம் வந்து போது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுவே இது 2, 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதணும். அப்போ அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Question number 7.
x square plus 5x minus of a square plus a minus 6 equal to 0. Okay. The constant பாருங்க, கான்ஸ்டன்டே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம இதை வந்து ஃபார்முலால போட்டும் போடலாம், இல்ல நம்ம டைரக்டா போட்டும் போடலாம். நான் உங்களுக்கு இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலாவா இருக்கிறதுனால இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 2s are a plus 3 into a minus 3 sorry a minus 2 equal to 0. இந்த இடத்துல நான் என்ன எழுதணும்? a plus 3 a minus 2 x square plus 5x minus of a plus 3 into a minus 2 equal to 0. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1ஓட கான்ஸ்டன்டா மல்டிப்ளை பண்ணா எனக்கு அதே தான் வரும், மைனஸ் ஆஃப் a plus 3 into a minus 2. இப்போ இதுக்கு ஃபேக்டர் போட்டா என்ன எழுத முடியும்? மைனஸ் இருக்கிறதுனால ஒன்னு பிளஸ்லயும் ஒன்னு மைனஸ்லயும் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் a plus 3 மைனஸ் ஆஃப் a minus 2 அப்படின்னு போட்டேன்னா என்னோட சம் என்ன ஆன்சர் வரணும்னு பிளஸ் 5 வரணும் இல்லையா? சோ எப்படி போடுவேன்? இப்ப இதுக்கு சம் போட்டேன்னா a plus 3 இப்ப இது மைனஸா இருக்கிறதுனால உள்ள மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் a plus 2 வருமா? பிளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும், பிளஸ் 5 வந்துருச்சா? அதே இது நான் மறந்துட்டு மாத்தி எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மறந்துட்டு நான் இங்க வந்து -2 இங்க +3 போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு தடவை. இப்போ இத சம் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு. இப்போ a -2 இப்போ இது மைனஸா இருக்கிறதுனால -a + 3 வரும். அப்போ +a -a கேன்சல் ஆயிரும். -2ல +3 போயிடுச்சுன்னா என்னோட ஆன்சர் +1. ஆனா எனக்கு என்ன இருக்கு? +5. அப்படின்னா என்ன அர்த்தம்? a + 3 இங்க வரணும், a -2 இங்க வரணும், அவ்வளவுதான். ஓகே, இப்படி மாத்தி எழுதிட்டாலும் செக் பண்ணும்போது நம்ம கரெக்டா எழுதிருப்போமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுக்கு பிளஸ் போடணும் எதுக்கு மைனஸ் போடணும் அப்படின்ட்டு. புரியுதா? இது ஏன் நான் இதுக்கு வந்து a + 3க்கு பிளஸ் பண்ணிருக்கேன், பிளஸ் சைன் போட்டிருக்கேன், இதுக்கே மைனஸ் சைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இப்போ டினாமினேட்டர்ல 1, அவ்வளவுதான். டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நான் போட்டேன்னா x plus a plus 3 into x minus இந்த மைனஸ் உள்ள கொடுத்துக்கோங்க. இதை உள்ள கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? -a plus 2 வரும் இல்லையா? ஸோ இதை வந்து இங்க எழுதிக்கலாம், -a plus 2 equal to 0. இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா பிராக்கெட் போட்டு எழுதணும், மறந்துடாதீங்க. பிராக்கெட் போடலைன்னா தப்பு. மைனஸ் போட்டிருக்கீங்க வெளியில அப்படின்னா பிராக்கெட் போட்டு a -2 போடணும், பிராக்கெட். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை மறந்துடாதீங்க. இல்லைன்னா சைன் உள்ள கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, சோ x plus a plus 3 equal to 0 means x equal to, இப்போ ஏவும் இந்த சைடு வரணும், 3யும் இந்த சைடு வரணும். அப்ப என்ன வரும்? -a -3 இப்படி எழுதலாம். 3 இல்லைன்னா x equal to மைனஸ் ஆஃப் a plus 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட சைன் என்ன வரணும்? ஆப்போசிட் சைனா வரணும். அப்ப இது பிளஸ்ல இருந்துச்சுன்னா நான் இங்க மைனஸ்ல போடுறேன். அடுத்தது x -a plus 2 equal to 0 means x equal to a minus 2. இது பிரச்சனை இல்லை, இது டைரக்டாவே 2 பிளஸ் 1 மைனஸ்ல இருக்கு. ஸோ ஆன்சர் போட்டாச்சு. இது உங்களுக்கு புரியுதா? இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் யோசிச்சோம்னா ஈஸியா வந்துடுங்க. ஃபேக்டர் போட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, இல்ல நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணி போடுறாலும் போடலாம் தாராளமா, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 வேரியபிள் இல்லாம வெறும் நம்பர் மட்டும் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான சம் பார்த்தேன், அதை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்.
கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த ஒரு டைம் போர்ட்ல கேட்டிருந்தாங்க. ரொம்ப பாஸ்ட் இயர்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ 2x டிவைடட் பை x minus 3 plus 1 divided by 2x plus 3 plus 3x plus 9 divided by x minus 3 into 2x plus 3 equal to 0. Okay. ஸோ இதுல பாருங்க, நேற்று வந்து நம்ம 2 ஃபிராக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த தடவை 3 ஃபிராக்ஷன் இருக்கு. இங்க ஒண்ணு, இது ஒன்று, இது 3 ஃபிராக்ஷன் இருக்கு. 3 ஃபிராக்ஷன் இருந்தா எல்சிஎம் எடுத்து எல்லாம் 2 ஃபிராக்ஷன் இருந்தாலுமே எல்சிஎம் எடுத்துதான் ஆகும். ஸோ இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் இப்போ இது 3த்துல பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3யும் 2x plus 3 தான் இருக்கு. ஸோ அதை முதல்ல காமனா எழுதிக்கணும். ஒரு தடவை எழுதணும் போதும். இப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணுங்கன்னா, இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறதுல எது ஹையஸ்ட் டினாமினேட்டர்னா இதுதான். ஓகே, சோ இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. எது இல்ல? இந்த எக்ஸ் மைனஸ் 3யோட எது இல்ல? 2x plus 3 இல்ல. சோ அதை இங்க மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்க 2x plus 3 இருக்கு. ஆனா எது இல்ல? இது இல்ல. அப்போ இத வந்து x minus 3ஆல மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ இங்க ரெண்டுமே இருக்கு. சோ அதனால இங்க எதையுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அதை அப்படியே வச்சுக்கோ. எப்படி எடுக்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? சோ 2x into 2x plus 3 plus 1 into x minus 3 plus 3x plus 9 equal to 0. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4x square plus 6x plus x minus 3 plus 3x plus 9 divided by 2x square minus 6x minus 3x plus 3x. x தானே மல்டிப்ளை பண்றேன், சாரி, plus 3x minus 6x minus 9 equal to 0. இப்போ நியூமரேட்டர்ல 4x ஸ்கொயர், இங்க பாருங்க 6x plus x வந்து 7x, 7x plus x 10x. Okay, so plus 10x minus 3 plus 9 கம்ப்யூட் பண்ணோம்னா plus 6 divided by 2x square. So இதை கம்ப்யூட் பண்ணும்போது minus 3x minus 9 equal to 0. ஓகே, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ எனக்கு வெறும் நியூமரேட்டர் மட்டும் 4x ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பை 2 போடணும். ஏன்னா இது எல்லாமே 2 டேபிள். அப்போ நமக்கு ஃபேக்டர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பண்ணாம போட்டாலும் தப்பு கிடையாது, பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். plus 3 equal to 0. இந்த ரெண்டுத்தையும் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2s are 6, 3 2s are, அப்ப ஆட் பண்ணோம்னா 5 வந்துரும். divided by 2 divided by 2 ரெண்டு கேன்சல் ஆயிடும். இப்போ 1 1. அப்ப அந்த ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு? x plus 1 into x 2x plus 3 equal to 0 இருக்கு. So x plus 1 equal to 0 means x equal to minus 1. இது வந்து 2x plus 3 equal to 0 means x equal to minus 3 by 2. இதுல நான் ஒரு ஸ்டெப் ஒன்று, ஐ மீன் கொஸ்டின் ஒரு இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டேன். அதாவது நான் இங்க என்ன எழுதணும்னா, x is not equal to minus 3, sorry, plus 3 and x is not equal to minus 3 by 2. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதை போட்டோம்னா இன்ஃபினிட்டி ஆயிடும். ஐ மீன் நாட் இன்ஃபினிட்டி, நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஸோ எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். இல்லையா? ஸோ அதனாலதான் இதை கொடுக்குறாங்க.
அதை நான் வெளியில மறந்துட்டேன். என்னோட ஆன்சர்ல இங்க வந்திருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் த்ரீக்கு இங்க -3/2 போட்டோம்னா 0 ஆகாது. இந்த இடம் 0 ஆகாது. ஆனா இதுவும் 0 ஆயிடும். ஸ்டில் we can proceed. ஆனா இங்க கொடுத்ததுனால வேணா நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுறோம்னா நாட் பாசிபிள்னு. நாட் பாசிபிள் since x is not equal to -3/2 givenல கொடுத்துருக்காங்க. அதனால அதை மென்ஷன் பண்ணிட்டு இதுதான் இதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? நேற்று கொடுத்த கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? அதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு போட்ட சம் மாடல்ல ஒரு 10 சம்ஸ் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே போர்ட்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் பாஸ்ட் இயர்ஸ்ல. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ஐடியாஸ் கிடைக்கும். இதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இல்லை கமெண்ட்ல சொன்னாலும் ஐ கேன் ஹெல்ப் யூ. நாளைக்கு லெசன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டெக்ஸ்ட் புக், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற சம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஸ்பீடு வச்சு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் வச்சும் டைம் டிஸ்டன்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க திருச்சியில இருந்தீங்கன்னா என்னோட சென்டர் காட்டூர்ல ஓபன் பண்ண போறோம். காட்டூர் கேகே நகர்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லயும் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம், என்ன டவுட்டா எதுவா இருந்தாலும் தாராளமா நீங்க உங்களை எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க ரெகுலரா போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெய்லியுமே இனி வீடியோஸ் ரெகுலரா வந்துடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்த சாப்டர் என்ன சாப்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்றேன். முதல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் முடிச்சிடலாம். ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. திருச்சியில இருந்தீங்கன்னா என்னோட சென்டர் போவாங்க. சென்டரோட லொக்கேஷன் மிக விரைவில் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூடியூப்லயும் சொல்றேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. கேகே நகர்லயும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் children. Meet you tomorrow. Stay tuned for more videos. Thank you. Have a nice day.